தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபால். சார், அ விஜய் அவர்களுடைய திருச்சி பேச்சு டோட்டலா அதிமுகவ ஒரு பொருட்டாவே எடுக்காத மாதிரி அவர் பேசியிருக்காரு சார். இல்லை, அவருடைய ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அப்படி தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கேயாவது நீங்கள் அதிமுகவை விமர்சித்து நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ மட்டும் எங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, எங்களை பொருட்டே படுத்த மாட்டேங்கிறாருன்னு. அது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. நம்மளே பல தடவை நானே பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன். இல்லை, அவர் வந்து திமுகவை விமர்சித்து பேசுகிறது தான் கரெக்டு. ஏன்னா அவர் தான் ஆட்சியில் இருக்காங்க. இந்த நேரத்தில் அதிமுகவையும் கொண்டாந்து விமர்சித்தாங்கன்னா திமுக மேலே இருக்கக்கூடிய விமர்சன தாக்குதல் வந்து டைலூட் ஆகிடும். அப்போ எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுங்கிற மாதிரி ஆகிடும். ஒரு பிரதான குற்றச்சாட்டு வந்து திமுக மேலே வைக்கிறது வந்து வலுவிழந்து போயிடும். ஸோ அதனால் வந்து இது அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது ஏற்கனவே பண்ணிட்டு இருந்து இன்றைக்கி அவர் அண்டர்மைன் பண்ணுறாருங்கிற மாதிரி இருந்தால் கூட சொல்லலாம். அவர் ஆரம்பத்துலேருந்தே அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக ப்ராபகண்டாவிலேருந்து இதை தான் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கும் அதை தான் செய்கிறார். அவர் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் கோபால். ஒன்று வந்து அதிமுகவை அவர் உதாசீனப்படுத்துறது மூலியமாக, அது அவங்கள கண்டுக்காமல் போகிறது மூலியமாக அவங்கள பலகீனப்படுத்துகிறார். திமுகவை அவங்கள எதிர்த்து விமர்சனம் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணுறது மூலியமாக அவங்கள பலகீனப்படுத்துகிறாங்க. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை வந்து திமுகவை தான் அவர் நினைக்கிறாரு, எங்களை நினைக்க மாட்டேங்கிறாருன்னு. இல்லை, ஒரே கல்லில் அவர் ரெண்டு மாங்காய் அடிச்சிட்ருக்கார். அதில் வெற்றியும் பெற்றுட்டு இருக்காரு. இப்போ திமுக சைட்லேயும் பாருங்களேன், எங்கேயாவது கூட்டணி கட்சி இப்போ அவங்க பக்கத்தில் இருக்கா? இல்லை. அம்மையார் பிரேமலதாவை தவிர இல்லை. அம்மையார் பிரேமலதா கூட என்ன சொல்கிறாங்க, நான் போயிருந்தேன்னா எனக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கூட நடந்து வீட்டில் வந்தே கூப்பிட்டு போயிருப்பாங்க. நல்ல வேலை அதோட விட்டாங்க. நான் நினச்சிருந்தா என்ன என்னை கூப்பிட்டு சிஎம் சீட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லாமல் விட்டாங்க அம்மையார் பிரேமலதா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வைகோ அவர்களும் புலம்புறார், துரை வைகோவும் புலம்புறாங்க, ஜவாஹிருல்லாவும் தனி சின்னத்தில் போட்டி போடணுங்கிற தீர்மானமே அவங்க மீட்டிங்கில் போடுறாங்க. எல்லாம் நம்ம அந்த கட்சி சின்னத்தில் நின்று ஜெயிச்சு நீங்கள் ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது எந்த அளவுக்கு திமுகவை வந்து பலகீனப்படுத்திட்டு இருக்காருன்னு பாருங்கள் விஜய் அவர்கள். அப்போ அதே மாதிரி இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இல்லை, அங்கே சட்டசபைக்குள்ளாரியே இல்லை. இப்போ இதில் வேறு வந்து பார்த்திங்கனாக்கா அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது திருச்சி கிழக்கில் ஐயா ஸ்டாலின் அவர்களை நிற்க வச்சே ஆகணும்னு. இதெல்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் மேலே எவ்வளோ பகைமை உணர்ச்சியும் மோசமான ஒரு அவரை இன்னும் மோசப்படுத்தணும், பலகீனப்படுத்தணும்னு நினச்சாதான் இந்த வாதத்தை வைக்க முடியும் கட்சியில் உள்ளவங்களே. அப்போ ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த தோல்வி பத்தாது, இன்னும் அவரை பலகீனப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கோபால். இப்போ திருச்சி கிழக்கில் நின்று ஐயா ஸ்டாலின் தோற்று போனார்னா என்ன ஆகும்? நினச்சி பார்க்க முடியுமா அந்த சூழ்நிலையை? இனிமேல் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது வந்து அந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்க முடியுமா? அப்போ இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களாம் ஏதோ ஒரு பிளானில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களை தோக்கடிக்க வச்சா மட்டும் பத்தாது, அவரை கட்சியிலிருந்தே வந்து அவருடைய கிரிப்பில் இருந்து கட்சியை வெளியெடுக்கணுங்கிற ஒரு முனைப்பு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு மோசமான பலகீனமான இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் சஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் தோற்றிங்கன்னா ஓகே, விஜய் அலை அடிச்சது, அதில் வந்து அவர் தோத்துட்டாருங்கிற அதோட முடிஞ்சுது. திருச்சி கிழக்குலையும் நீங்கள் போய் நிற்க வச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு இந்த பை எலெக்ஷனில் நிற்க வச்சு ரெண்டாவது தடவையும் ஐயா ஸ்டாலின் தோத்தாருனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு 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 மோசமான ஸ்ட்ராட்டஜியை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. இல்லை, ஒருவேளை அதிமுக போட்டியிடாமல் பின்வாங்கிடுச்சுன்னா அது அவங்களுக்கு ஃபேவராக போயிடும்ல திமுகவுக்கு. இப்போ வந்து அவங்க உண்மையாலுமே அதிமுக மேலே அக்கறை இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி அதிமுக இவ்வளோ பலகீனப்பட்டு போனதுக்கு காரணமே என்ன? திமுக பண்ணுன அந்த ஸ்ட்ராட்டஜி. அவங்கள சப்போர்ட் பண்ணி நான் உங்களை ஆட்சிக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னு. அதில் அதிமுக இன்றைக்கி வந்து அதில் போர்க்கொடி தூக்கி இருக்குது. ஆனால் இதனால் வரைக்கும் திமுக என்ன சொல்லிச்சு, அதிமுகவினே அடிமை திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அங்கே திமுக கூட ஏன் கை கோக்குறீங்கன்னு அங்கே போர்க்குரல் எழுந்து தான் இந்த ஃபேக்ஷன் வெளியே வந்தாங்க. இதே தானே திமுகவுக்கும் நடந்துச்சு. திமுகவும் அதிமுக கூட கை கோத்தது தானே திமுகவில் எங்கேயாவது அந்த வெடிப்பு அடிச்சுதா? அப்போ அடிமை திமுகன்னு சொல்கிறதுக்கு திமுகவுக்கு ஏதாவது தார்மீக உரிமை இருக்குது? அந்த ரெண்டில் எங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது? நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டம் உரிமை குரல் எழுப்புற இடத்துல வந்து அடிமைகள் ஜாஸ்தியாக ஒன்றுமே சொல்லாமல் அங்கே உட்காந்து நீங்கள் சொல்கிறது அப்புறம் இப்போ ஜென்சி மீட்டிங்கில் கூட பார்த்தீங்க இல்லையா, நாங்கள் கொத்தூஸ், நாங்கள்லாம் பரம்பரையாக கொத்தடிமைகள்னு வந்து ஒரு பிரகடனப்படுத்திட்டு போகிறீங்க. அப்போ எது வந்து கொத்தடிமை கூட்டம்ங்கிற கேள்வி வருதில்ல. அப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ரெண்டு பக்கமும் இவங்களை பலகீனப்படுத்திட்டு இருக்கார். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேனே ஒழிய அவர் அதிமுகவை சிங்கிள் அவுட் பண்ணி மட்டும்
அவங்கள பலகீனப்படுத்துறாருன்னு இல்லை, திமுகவையும் பெருசாக பலகீனப்படுத்துறாரு. டைரக்டா நாங்களும் நீங்களும் தான் எதிரி அப்படின்னா களத்தை அவங்க 2 பேருக்கு எதிரா தானே கட்டமைக்கிறாங்க. அப்ப திமுக உயிர்ப்போட வச்சிருக்கிறாங்க. அதிமுக அப்படிங்கிறத நீங்க பேசவே இல்ல, எங்க பேரை பயன்படுத்தலைன்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. அதுதான் இப்போ நீங்கள் வந்து இவங்களை கண்டுக்காமல் வைக்கிறத வச்சு இவங்களை பலகீனப்படுத்துறாரு. ஆர்பி உதயகுமாரே கூட ரொம்ப புலம்புற மாதிரியே பேசுகிறார் அவர். ம். ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். திமுக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அவங்களும் பலகீனப்பட்டு போயிருக்காங்கல்ல. இப்போ களத்துல ஆப்போசிட்ல வச்சிருக்காங்கல்ல, திமுகங்கிற பேரை உச்சரிக்கிறார்ல, மற்ற கட்சிகளை இல்லை உச்சரிக்கிறனால தான் அவங்களுக்கு சேதாரம் ஜாஸ்திங்கிறேன். நீங்கள் தேர்தல் முடிவை எடுத்து பார்த்தீங்கன்னா கோபால், 133 எம்எல்ஏ வச்சுருந்த திமுகவுக்கு இன்றைக்கி 59 எம்எல்ஏ தான், 74 எம்எல்ஏ காணும், 56% நஷ்டம். அதிமுக 66 எம்எல்ஏ தான் வச்சுருந்தாங்க, 66லேருந்து இன்றைக்கி 19 எம்எல்ஏ குறைஞ்சி இன்றைக்கி 47 எம்எல்ஏ வச்சுருக்காங்க, 29% தான் நஷ்டம். அப்போ 29% அதிமுகவுக்கு நஷ்டம், 56% திமுகவுக்கு நஷ்டம். அப்போது அதிமுகவுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை விட திமுகவுக்கு 2 மடங்கு நஷ்டத்தை விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்காரு. அடித்தனால இங்கே 2 மடங்கு, அவங்க அடிக்காதனால 1 மடங்கு. இது நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். விஜய் அவர்களால் பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்படுறது ஒரு பங்குன்னா திமுகவுக்கு 2 பங்கு பாதிப்பு ஏற்படணும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 29% எம்எல்ஏக்களை அதிமுகவுக்கு காணும், 56% திமுகவுக்கு எம்எல்ஏக்கள் காணும். அது மட்டும் இல்லை, முன்னாள் முதல்வர்னு சொல்ல வேண்டியவரை இந்நாள் எம்எல்ஏன்னு கூட சொல்ல முடியலையே. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோற்று போயிருக்காரு, 15-16 மந்திரிமார்கள் தோற்று போயிருக்காங்க. அப்போ இதை விட என்ன வந்து ஒரு பெரிய திமுகவை அவர் வந்து திமுகவை வச்சு அவங்கள உயர்த்திக்கிட்டா இருக்காரு விஜய் அவர்கள். திமுகவை பெரிய அளவுக்கு பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்காரு, தனிப்பட்ட கட்சியாக பலகீனப்படுத்துறாரு, கூட்டணி கட்சிகளை பூரா அப்புறப்படுத்துறாரு. சொல்லுங்க சார், இப்போ திமுகவும் நாங்களும் தான் போட்டி, அப்போ அதிமுகவுடைய நிலைமை என்ன? அதிமுக களத்துக்குள்ளேயே ஒரு ஆளும் கட்சி சேர்க்கலைன்னா அந்த கட்சி காணாமல் போயிடும்ல. இல்லை, எந்த கட்சி இவ்வளவு தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியை அப்படி செஞ்சிட முடியுமா? இல்லை, எந்த கட்சியுமே ஒருத்தர் கண்டுக்கலங்கிறனால காணா போகாது, அவங்க தவறுனால தான் அது காணா போகுமே ஒழிய. நீங்கள் வந்து உங்களை ஆட்டத்தில் சேர்த்திக்கலனாலும் நீங்கள் திறமையான ஆட்டக்காரர்களாக இருந்தால் நீங்கள் ரீகெயின் பண்ணி வரலாமே. இப்போ விஜய் அவர்கள் சொல்லாதனால வந்து தேர்தலில் நிற்கக்கூடாதுங்கிறது ஏதாவது இருக்கா? அப்போ ஆர்பி உதயகுமார் அப்படி பேச, அதை தான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் ஏன் சார் புலம்புறீங்க? அதுதான் நம்மளுடைய கேள்வி. அவர் உங்களை சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன, நீங்கள் வந்து அவருடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பண்ணாமல் விட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் மீட்டெடு உருவாக்கம் பண்ணி அந்த கட்சியை பலப்படுத்தி நீங்கள் வந்து மறுபடியும் பாருங்கள், நாங்கள் இந்த ஆட்டத்தில் வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஆட்டக்காரர் நாங்கள் தான், செய்ய வேண்டியது தானே உங்களுடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு ஏன் புலம்புறீங்கன்னு தான் நம்மளுடைய பார்வை. அது மட்டும் இல்லாமல் சார் இன்னொன்று சொல்கிறாங்க, முதலமைச்சர் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தாங்க, ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமி ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்கும்போது அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, அவரை பார்க்கறதுக்கு நேரம் கேட்டோம், அவங்க தான் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அது வந்து அவர் மீடியாவில் சொல்கிறாரு. அதே மாதிரி முன்சாமி அவர்கள், கேபி முன்சாமி வந்து அதிமுக சார்பிலேருந்து இல்லை அந்த மாதிரிலாம் எங்ககிட்ட எதுவும் கேட்கலன்றாரு. சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அதிமுகலேருந்து வந்தவர். ஸோ அதனால் வந்து கட்டாயமாக அவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை வச்சு கேட்டிருப்பாங்க. இவங்க வந்து ஐயா முன்சாமி அவர்களும் வந்து மறுக்கிறாரு. இது ரெண்டுமே வந்து எந்த இடத்துலையும் இது வரைக்கும் சிடிஆர் நிர்மல்குமாரோ அவர் நாங்கள் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்டோம் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. அதே மாதிரி ஐயா முன்சாமி அவர்களும் இல்லை, எங்ககிட்ட வந்து நிராகரிச்சிட்டோம், எந்த தலைவர்களை பார்க்கறதுக்குமே அப்படி எவிடன்ஸ் எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே என்ன சொல்லியிருந்தோம்னா, முதல்ல ஃபோன் காலில் கேட்கறதுக்கு நம்ம எவிடன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாதுல்ல. இருக்கலாம், நமக்கு சிடிஆர் கூட எடுத்து காமிக்கலாம், அவங்க காமிக்கணும்னா இப்போ அந்த அளவுக்கு போகணும், போகிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் என்னைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், அவங்க போய் எடப்பாடியார் அவரையும் பார்த்துருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி பிறந்தநாள் வேறு அவருக்கு, போய் ஒரு வாழ்த்து கூட சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஐயா இவர் சிடிஆர் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சோன்னா, இல்லை அவர் 234 தொகுதியில் கேண்டிடேட் போட்டார், ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் கேண்டிடேட் அப்ஸ்காண்டிங்க, கடைசியில் அது எடப்பாடி தொகுதி, அதனால் கூட ஒரு வருத்தம் இருந்து கூட போய் பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நாங்கள் கேட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அவர் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு எட்டிக்வேட்டு தான் அது, பெரிய அளவுக்கு. அதை ஐயா எடப்பாடியார் அவர்கள் மறுத்திருந்தாங்க, இல்லை நான் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இவங்க கேட்காமையும் நாங்கள் கேட்டோன்னு சொன்னோன்னாலும் அது தாவேகா தரப்பில் ஒரு பலகீனம். ஸோ அது வந்து 2 பேருமே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷனாக தான் இருக்குது. இப்போது அதுக்கு உண்டான சான்றுகள் எதுவும் நம்ம வச்சு இவங்க கரெக்ட் பண்ணாங்களா அவங்க கரெக்ட் பண்ணாங்களாங்கிறது கரெக்டாக இருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியல.
இப்ப அண்ணாமலை தெரிந்தல கட்சி பதவிய ரிசைன் பண்ண போறேன். அடிப்படை உறுப்பினர்லேருந்து ரிசைன் பண்ண போறேன்னு டெல்லிக்கு குயிக்கா போனாங்க. பட் எந்த முடிவுகளும் எட்டப்படாம ஒரு இது போயிட்டுருக்கு. அண்ணாமலையுடைய நிலை என்ன? அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வேற கூப்பிட்டுருக்காங்க. அவரும் போயிருக்காரு. ரொம்ப நாளாவே இது புகஞ்சுகிட்டு இருந்தது ஒண்ணு தான். இது ஒண்ணும் புதுசு இல்ல. அவர் கட்சி போன தடவ அக்டோபர், நவம்பர் மாசமே இது வந்து அவரு தனி கட்சி ஆரம்பிக்க போறதா, இல்ல அவருக்கு சார்பு நிலை எடுத்து கூட டிவிலலாம் கூட விவாதத்தில அண்ணாமலை அன்பு கூட்டம்லாம் பேர்லலாம் வந்து ஆமா. பேசினதையெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆ இந்த தேர்தல்ல கூட சீட்டு குடுத்தும் அவர் வந்து நிக்கலன்னு சொன்னாரு அண்ணாமலை அவர்கள். எனக்கு அந்த தொண்டாமுத்தூர் மாரி வேணும்னு கேட்டுட்டு இருந்ததாகவும், அவங்க வந்து இல்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு மொடக்குறிச்சியில நீங்க போட்டி போடுங்கன்னு ஏதோ சொன்னதாகவும், ஏதோ ஒரு நீங்க ஆனா போட்டி போடணுங்கிறதுல பாரதிய ஜனதா வந்து அண்ணாமலை அவர்கள கம்பல் பண்ணியிருக்காங்க. ஆனா அவரு வந்து இல்ல நான் வந்து போட்டி போடலங்கிறது தான் தகவல். அது என்ன சொல்றது, இப்போ 2021ல 24ல அவருடைய ஸ்ட்ராட்டஜில தான் ஃபுல்லா போனாங்க. அதுக்கு முன்னாடி 21ல அதிமுக கூட்டணியில இருக்கும்போதே, கொஞ்சம் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்குலாம் நான் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கும்போது, ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு நான் யோசிச்சு பார்த்துட்ட மாரிலாம் எடப்பாடியார் அவர்கள் தான் இருந்தாரு. அவர் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தபோது எனக்கு அந்த எண்ணம் தோணுச்சுங்கிறதெல்லாம் அவர் பொதுவெளியில பேசியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள். ஸோ அந்த மாரி இருந்து கடைசில அவரு அண்ணாவையும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் கொஞ்சம் விமர்சிச்சனால கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டது. அதனால தனிச்சு வெளிய வந்தாங்க. 2024ல தனிச்சே போட்டி போடலான்னு அவருடைய ஸ்ட்ராட்டஜிய தலைமைக்கு சொல்லி, நேஷனல் மீடியால கூட அண்ணாமலை சொன்னார். இல்ல இந்த தடவ நாங்க பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுல வெற்றி பெறுவோம். பெரிய அளவுக்கு எண்ணிக்கைகள் வரும். அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. பட் சம்ஹவ் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகலாம். எப்பயுமே எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சக்சஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா, அவரு அன்னைக்கு காமிச்சது வந்து தனி கட்சியா ஒரு 11.3% கூட்டணியா வந்து ஒரு 18% காமிச்சிருந்தாரு. ஆனா, சீட்டு கன்வெர்ட் ஆகல இவங்க சொன்ன மாரி. ஆனா, அதிமுகவும் இவங்களும் ஒண்ணா சேர்ந்திருந்தாங்கன்னா, சற்று ஏறக்குறைய 13 சீட்டுக்கு பக்கமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா அதாவது என்டிஏ கூட்டணிக்கு எம்பிக்கள் இருந்திருப்பாங்க. அது வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அது பாரதிய ஜனதா அண்ணாமலை அவர்களுக்கு குடுத்த ஃப்ரீடம். ஏன்னா, நீங்க கட்சி தலைவரா இருக்கீங்க, மாநில தலைவரா இருக்கீங்க. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க. அதுக்கு உண்டான என்னென்னங்கிறதெல்லாம் பேக்கப்பும் குடுக்குறீங்க. ஓகே யூ கோ ஹெட் அப்படிங்கிற மாரி தான் அவங்க பண்ணாங்க. பட் 2026 பொறுத்தவரைக்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல வோட் பெர்சன்டேஜ விட சீட் கன்வர்ஷன் வேணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் அவர்களும் புதுசா களத்துல இருக்கறனால, போய் இப்ப தனியா போட்டி போடும்போது பெரிய அளவுக்கு சீட் கன்வர்ஷன் வராதுங்கிறனால, அவங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அமித்ஷா வந்து இங்க கூட்டணி போட்டு போறாரு. அப்ப இருந்து தான் கொஞ்சம் சிக்கல்கள் ஆரம்பிக்குது. கடைசில எடப்பாடியார் அவர்களும் அண்ணாமலை இருந்தாருன்னா, கூட்டணிக்கு உடன்பாடு ஏற்படாது. ஏன்னா கட்சிக்காரங்க கிட்ட நான் போய் ஏற்கனவே உங்களை முறிச்சுட்டு வெளிய வந்திருக்கேன். திருப்பி உங்களோட கூட்டணி வர்றேங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டிங் பாயிண்ட் வேணும்ல. ஆமா அன்னைக்கு அண்ணாமலை பேசினாரு, அதனால வெளிய வந்தோம். இன்னைக்கு அண்ணாமலை இல்ல, அதனால நம்ம கூட்டணி போறோங்கிற அவரு அதிமுக கட்சிக்காரர ஆசுவாசப்படுத்த முடியும். ஸோ அப்ப இருந்தே வந்து ஜாஸ்தியா பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நடுவுல தினகரன் அவர்கள் என்டிஏ விட்டு வெளிய போனது. அதுக்கு யார் யாரெல்லாம் பின்புறத்துல இருப்பாங்கன்னு பார்த்தது. அதுக்கப்புறம் திருப்பி அவரு வந்தது. எதிரிகள விட துரோகங்கள் முக்கியம்னு சொல்லி இல்ல டிடிவி பேசினாரு. இல்ல இந்த விஷயம்ல ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்தது சார். அத தாண்டி இந்த எலக்ஷன்ல அவங்களால அந்த கூட்டணியால நயினா நாகேந்திரன லீட் பண்ண முடியல. பட் இப்ப யாருடைய நம்பிக்கை? தனக்கு யார் பலமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவர் முடிவு பண்றாரு? இல்ல அவரு அவரத்தான் நம்பி வராருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து இன்னைக்கு யாருமே பேக்கப்லாம் கிடையாது. இது நாள் வரைக்கும் நீங்க தமிழக அரசியல்ல அ அண்ணாமலை தலைவரா இருக்கிற வரைக்கும் அவரு தான் ஒரு எதிர்க்கட்சி மாரி செயல்பட்டார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து மீடியா ஃபோக்கஸ் கிடைச்சது. இன்ஸ்டிடியூஷன் பேக்கப் கிடைச்சது. பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து நீங்க அரசியல் செய்யறதுக்கெல்லாம். இதுக்கு காரணம் மத்தியில ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர்ங்கிற அந்த பேக்கப் தான். இதே அண்ணாமலை அவர்கள் அவருக்கு திறமை இருக்கு, தகுதி இருக்கு, எல்லாமே இருக்கு. அவர வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனா அதே தகுதி திறமையோட ஒரு தனிப்பட்ட கட்சி ஆரம்பிச்சு அவர் பாரதிய ஜனதாக்குள்ளார போய் அப்பயே அது ஒரு தனி கட்சி வச்சு இந்த மாரிலாம் பேசியிருந்தாருன்னா, இவ்வளோ தூரம் அவருக்கு வந்து வெளிச்சம் கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு சீமான் பேசுறார். சீமான் பேசுற அளவுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இவர் அந்த அளவுக்கெல்லாம் பண்ணல. ஆமா. இப்ப அந்த பேக்கப் அண்ணாமலைட்ட இல்லல்ல. அப்ப இல்ல எப்படி அதுதான் அவருக்கு என்ன தைரியம்? அவருக்கு கட்சிய சவால் விட்டு இல்ல. விலகுறேன் அப்படின்னு சொல்றது அளவுக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா, இங்க தமிழ்நாட்டுல வந்து இனிமேல் பாரதிய ஜனதா ஒண்ணு அவங்களுக்குள்ளார ஒரு அலைன்மென்ட் இல்ல. அவரு தலைவரா இருக்கும்போது, அவரு வந்து மத்தவங்களோட ஒரு அலைன்மென்ட்ல போகல.
அவருக்கு தலைமைத்துவம் இல்லாத போது மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக மாறுறாங்க. இவரை வந்து சைட்லைன் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. அதனால் வந்து ஒரு சிக்கல், நெருடல் இருக்குது. நம்ம இப்படியே எப்படி பயணிக்கிறது? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பயணம் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து ஒரு பிடிமானம் வேணும்னு பார்க்குறாரு. அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆட்டத்தை கலைச்சு போட்டார். அப்போ திருப்பி இனிமேல் வந்து ஒரு பாரதிய ஜனதாவினுடைய பிரசிடென்சி கிடைச்சா கூட, திருப்பி இதை எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த அளவுக்கு வந்து அதை கரை சேர்க்க முடியுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அதிமுக, திமுக பலகீனமாயிருக்குது. அதாவது அதிமுக எடுத்திங்கன்னா 1996ல் 4 சீட்டு. அதுக்கப்புறம் கம்மியாக வாங்கின சீட் எதுனா இப்போ வாங்கினது தான் 47. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமைக்கு அவங்க வீக்கன் ஆகியிருக்காங்க. திமுக எடுத்துட்டிங்கன்னா 2011ல் 23 சீட்டு. அதுக்கப்புறம் அவங்க வாங்கின கம்மியான சீட்டு இப்போ வாங்கின இந்த 59. அப்போ திமுக 15 வருஷம் பின்தங்கியும் அதிமுக 30 வருஷமும் பின்தங்கின நிலையில், நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் சொல்கிறேன், எம்எல்ஏக்களுடைய அடிப்படையில் மட்டும். அந்த மாதிரி இன்றைக்கி பலகீனப்பட்டிருக்கும் போது விஜய் அவர்களும் ஒரு அரசியலுக்குள்ளார வந்து இன்றைக்கி சாதி பார்த்து வாக்களிக்கிறது, மதம் பார்த்து வாக்களிக்கிறது, காசை வாங்கிட்டு ஓட்டளிக்கிறது அப்புறம் உடைச்சிருக்கிறாரு. அப்போ இது வந்து நமக்கு ஒரு சாதகமாக இருக்கலாமோங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் அவர் வரலாம். ஆனால் அவருக்கு சாதகமா மாறுமா? ரொம்ப கஷ்டப்படணும் அவர். காரணம் என்னென்னா, அண்ணாமலை அவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்தது வந்து அடுத்த திமுக அசெம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் ஒரு 5 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் அவரால் கட்சி நடத்த முடியுமா? அதெல்லாம் தான் சேலஞ்சு. ஒன்று, நீங்கள் கட்சியை விட்டு வெளியே வரும்போது பாரதிய ஜனதா தலைவராக இருந்து நீங்கள் வெளியே வரீங்க. ஒரு தொண்டனாக இருந்த யாரும் வெளியே வந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் வெளியே வரும்போது, நான் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்கிறதுக்கே 1-2 வருஷம் ஆகிடும். அப்படி நீங்கள் நிரூபிக்கணும்னு விரும்புனீங்கன்னா கூட. அடுத்தது, இன்றைக்கி நீங்கள் வச்சிருந்த வாக்கு வங்கி, உங்களுக்கு பின்தொடர்ந்த மக்கள் யாரெல்லாம் என்ன, திமுக எதிர்ப்பாளர்களும் அதிமுக எதிர்ப்பாளர்களும். இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி பிஜேபி, ப்ரோ பிஜேபியை கூட விஜய் அவர்கள் அந்த வாக்கை வந்து ஸ்வீகாரம் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அந்த வாக்கை, நீங்கள் கொடுத்த வாக்கை கொண்டு போய் திருப்பி வாங்கணுங்கிறது பெரிய சிரமம் அது. ஆனால் இன்றைக்கி திமுகவும் அதிமுகவுக்கும் பலகீனப்பட்டு இந்த மாதிரி நிற்கக்கூடிய இடத்துல அவருடைய அரசியல் என்ன மாதிரி அரசியல் நிலைப்பாட்டை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாருங்கிறத வச்சு இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களம் விஜய் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு மாறிடுச்சு. இருதுருவ அரசியல் இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த திமுக பலகீனப்பட்ட திமுக அதிமுகவை மேலும் பலகீனப்படுத்தி அந்த இடத்துல தன்னையே வந்து நிலைநாட்டிக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவர் வராருன்னு பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை, இப்போ அந்த இடத்துல ஆன்டி டிஎம்கே, ஆன்டி பிஜேபி, ஆன்டி டிவிகே எல்லாத்தையும் அண்ணாமலை செய்யலான்னு பார்க்குறாரா? அது இன்னைக்கு தமிழ்நாட்டு களத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? அதுதான் இப்போ அதுக்கு வந்து ஒரு பெரிய பிராய்ச்சித்தரப்படணும். இல்லை, ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை, எது வேணால் ஒர்க் அவுட் ஆகலாம். எதுவுமே இதுதான் ஒர்க் அவுட் ஆகும், இதுதான் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு துரிதமாக வேலை செய்யணும். இப்போ அவருக்கு என்னென்னா, இப்போ கட்சி விட்டு வெளியே வந்துட்டாருன்னா இன்றைக்கி வரைக்கும் கிடைச்ச புகழ் வெளிச்சம், இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்ன உடனே படப்படப்படன்னு இன்றைக்கி கூட நேஷனல் மீடியா எல்லாமே பேசுகிறாங்க. ஆனால் இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியும்? அப்போ உங்களுக்கு அந்த பேக்கப் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே இருந்த கட்சியை கட்டமைப்பை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு தலைவராக உள்ள வந்தீங்க பாரதிய ஜனதாவில். அதாவது ஒரு கட்சி தலைவராக வராரு ஒரு கட்சினா, எல்லா கட்சிகளுக்குமே தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குது. அவங்க எல்லாமே ஒரு எதிர்ப்பு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு மக்களுக்கான தலைவராக இருப்பாங்க. பட் அந்த லீடர்ஷிப்புடைய ஹைட் எப்படி இருக்கும்? இல்லை, அதாவது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ் அ குட் லீடர், அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்த தவிர என்னன்னா, இஸ் நாட் அ டீம் பிளேயர். அவருக்கு வந்து தலைவராக இருக்கும்போது கூட டீம் பிளேயராக இருந்தால் தானே அவங்க லீடராக மாறுறாங்க, இல்லைன்னா பிரசிடென்ட் தானே. கரெக்ட், அந்த இடத்துல தான் அவர் மிஸ் பண்ணிட்டார். எஸ், அப்போ பிஜேபி பிரசிடென்ட்டாக தான் இருந்திருக்கார், லீடராக இல்லை. லீடராக வந்து அவர் பரிணமிக்கிறதுக்கு, அதாவது மக்கள், அதாவது அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. அவரு கூட இருந்த கூட்டத்தை வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற வைக்கல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க. அண்ணாமலை அன்பு கூட்டம்னு ஒரு கூட்டத்தை தனியாக தனக்கான ஒரு கூட்டமாக மாற்றாரே ஒழிய, இந்த டீம் மொத்தமாக பாரதிய ஜனதாவுடைய டீமு இத்தனை பேர் இங்கே இருக்காங்க, இவங்களை எல்லாத்தையும் வந்து நம்ம மேலே தூக்கிட்டு போங்க, அந்த இடத்துல கொஞ்சம் சர்க்கிள் வந்துடுச்சு அவருக்கு. அதனால தான் அவருக்கு பிரசிடென்சி போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அவரை சைட்லைன் பண்ணாங்க. சரி, இப்போ அதான் புது லீடராக வந்தால் இவர் ஒரு டாப் லீடராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஏதோ ஒரு பார்ட்டி அவரும் தமிழ்நாட்டில் ஒரு 10ஓடு 1 11 இருப்பாரா? அது அவருடைய நடவடிக்கை வச்சு தான் சொல்ல முடியும் கோபால். பாரதிய ஜனதாவில் இருக்கிற வரைக்கும் கொள்கை முக்கியம் இல்லை, யாரை எதிர்க்கிறோம், எப்படி எதிர்க்கிறோம். ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே இருந்த வாக்கப்பூரா இன்றைக்கி டிவிக்கே வந்து இது பண்ணிருச்சு. அப்போ அதிலிருந்து நீங்கள் எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி தான் அந்த ஒரு புது பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தமிழ்நாட்டில் நடந்து மக்கள் வந்து அந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க.
உடனே மக்கள் வந்து அதுக்கு மேலே அதிருப்தியாகி இங்கே வருவாங்கங்கிற நம்பிக்கை இல்லை. அன்லெஸ் அதர்வைஸ் தாவேக்கா அவங்களா ஏதாவது ஒரு பெரிய தவறு பண்ணாலே ஒழிய. சரி, அப்போ யார் தான் அவர் பக்கம் வருவாருன்னு நினைச்சு அவர் கட்சி ஆரம்பிக்க பார்க்குறாரு? அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு அன்பு கூட்டம் ஒன்று இருக்குது, அது ஒன்று அது போதுங்கிறாரா? பத்தாதுன்றேன் நான். அவர் அப்படி நினச்சாலும் அது பத்தாது. ஏன்னா அந்த அன்பு கூட்டம்ங்கிறது எத்தனை பேர், அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய வந்து வார் ரூம் வச்சு தான் இதை செய்கிறாங்க இதை அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு அடிபடுது. ஸோ அப்போ உண்மையாலுமே அந்த செல்வாக்கு இருக்கா, இல்லை வார் ரூம்னுடைய செல்வாக்கு தானா இதுங்கிறது நமக்கு அவர் கட்சி ஆரம்பித்து பயணிக்கும் போது தான் அந்த ரியாலிட்டி வந்து வெளியே தெரியும். ஸோ அப்போ இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சாதாரண சேலஞ்செல்லாம் இல்லை. இல்லைன்னா அவர் பிரதானமாக பரிணமிக்க போகிறாரா, இல்லை ஈ வில் பி அ ஒன் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டியாங்கிறது அவருடைய கொண்டு வந்து அவர் என்ன மாதிரி அரசியலை செய்ய போகிறாரு, எவ்வளோ தீர்க்கமான அரசியல், எவ்வளோ மக்கள் நல அரசியல், அதெல்லாம் அவர் கொண்டு வரணும். அது சாதாரண விஷயமே இல்லை இது. ஆனால் அவருக்கு உண்டான சாதகம் அதிமுக திமுக பலகீனத்தில் இருக்குது, அது ஒரு சாதகம். ரெண்டாவது சாதகம், இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. அப்போ அதுவும் ஒரு சாதகம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு அனுகூலமாக இருக்குங்கிற இடத்துல அவர் பார்க்குறாரு. ஆனால் இப்போ திமுக சொல்கிற மாதிரி ஜென்சினால தான் தோற்று போயிட்டான்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம நம்பரை எடுத்து பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு 34.92%, 35% வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஜென்சி வாக்காளருங்கிறது 14 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும். அப்போ 18 டு 29 வயசில் வாக்காளர்களுடைய சதவீதம் 21%. எந்த ஒரு செக்மெண்ட்டும் முழுக்க முழுக்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போடாது. அது எல்லாத்துக்குமே வரலாற்று உண்மை. அது ஒரு 50-60% விஜய்க்கு போகலாமா, 70-80 கூட வச்சுக்கங்க. 80% வந்து இந்த ஜென்சி வந்து விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்காங்கன்னு வச்சா கூட 21% பெருக்கல் 80 போட்டிங்கன்னா 16.8, 17%ன்னு வச்சுக்கங்க. இந்த 35%ல் 17% போயிட்டா இன்னும் 18%, அதாவது ஜென்சியில் கிடைச்ச வாக்கை விட அவருக்கு அதிகமான வாக்கு மற்ற ஜென்ரேஷன்லேருந்து கிடைச்சிருக்குது. விஜய் அவர்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அதை தான் நான் இந்த சேலஞ்சை சொல்ல வரேன் நான். அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, இல்லை வந்து இளைய தலைமுறைக்கு ஜென்சிக்கு அப்பீல் கொடுப்பாரு, விஜய் அவர்களை விட இவர் 10 வயசு சின்னவர், ஐபிஎஸ் படிச்சிருக்காருங்கிறது இதை மட்டும் நம்பி வந்தாருன்னா அவருக்கு சிக்கல்ங்கிறேன் நான். அப்போது இது 35%ல் 17% தான் இங்கே, மீதி 18% பேபி ஜென்சிலேருந்து பேபி பூமர்ஸ் வரைக்கும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அத்தனை செக்மெண்ட்டையும் அண்ணாமலை அவர்கள் வந்து பெனட்ரேட் பண்ணணும்னா அவர் எவ்வளோ பெரிய வேலை பார்க்கணும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. பண்ண முடியுமா அவரால்? பார்க்கணும். நம்ம யாருனாலையும் இல்லை, முடியாதுன்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாதுல்ல. அதை வந்து களத்தில் அவர் இறங்கி அவருக்கு உண்டான என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கிறாருங்கிறத பார்த்து தான் இவர் போகிற ரூட்டு கரெக்டாக இல்லையா, இவரால் முடியுமா முடியாதான்னு நம்ம அப்புறம் தான் கமெண்ட் பண்ண முடியும். ஒரு விளையாட்டு வீரர் கிரவுண்டுக்குள்ளார இறங்குறதுக்கு முன்னாடி இவர் சரியாக விளையாட மாட்டாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. பார்க்கலாம் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ரொம்ப நன்றி. நன்றி கோபால்.